நீங்க நம்ம பார்க்க போற படம் தளபதி விஜயோட கூட். வருங்கால ஜனாதிபதி முருகேசு, வருங்கால ஜனாதிபதி முருகேசு, வருங்கால ஜனாதிபதி முருகேசு. படத்தோட கதை என்ன, விஜய் வந்து ராய் ஏஜென்சியில் ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஃப்ரெண்டா வந்து பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம் இவங்க எல்லாம் இருக்காங்க. விஜய் வந்து ஒரு டாஸ்க்ல என்ன பண்றாருன்னா, வில்லனா இருக்கிற மோகனை வந்து முடிச்சு விட பாக்குறாரு. அந்த டைம்ல மோகனோட ஃபேமிலி சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே மோகன் சும்மா இருப்பாரா, எடுக்கண்டா ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியற ரிவெஞ்ச் எடுக்காரு. அதான் படத்தோட கதை. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். பாஸ் என்ன ஆபரேஷன் அரை மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். படத்துல மோகன் வந்து செம்மையா நடிச்சிருப்பாரு. பல வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுக்காரு, செம்மையா பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தோம்னா, இவர் வந்து விஜய் எப்படி வில்லத்தனத்துல மிரட்டுவார்னா, இந்த பழைய படம் ஏதோ ஒரு படத்துல ரஜினி படமா எம்ஜிஆர் படமா தெரியல, பையன் ரஜினியை வச்சு அவர் வளர்த்து அதுக்கப்புறம் அப்பா ரஜினியை பழி வாங்குவாங்கல்ல, அதான் படத்தோட கதையே. யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்ல குடும்பம். ஸ்னேகாலாம் வராங்க, சின்ன சின்ன லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு போனோம்னா, படத்துல இவங்க பண்ணது ஃபுல்லாவே கிரிஞ்சு. வெறும் கிரிஞ்சுலாம் இல்ல, கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸிமம்ல அது மாதிரி தான் இருக்கும். அதுல விஜயகாந்த் ஒரு 5 நிமிஷம் வருவாரு. ஆனா அவர் வர அந்த 5 நிமிஷமே அவர் விஜயகாந்த் தானா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளயுமே அந்த 5 நிமிஷம் முடிஞ்சு போகும். அவர் விஜயகாந்தா இல்லாட்ட விஜயா அல்லது இந்த நம்ம இதயம் படத்துல வர முரளியா அல்லது 3 செஞ்ச கலவையான்ட்டு அவரை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். உண்மையிலேயே அது விஜயகாந்த் தானா அப்படின்ட்டு அந்த 5 நிமிஷம் கேப்ல அவரை நம்ம கண்டுபிடிக்கக்குள்ள அந்த சீனே முடிஞ்சு போகும். சஞ்சய், ஹாய், ஐ அம் சஞ்சய். என்ன சஞ்சய் ராமசாமி யாரு? யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? படத்துல விஜய் இவங்க எல்லாருமே ராய் ஏஜென்சியில் ஒர்க் பண்றாங்களா, இவங்களுக்கு வர டாஸ்க் எதுவுமே இந்தியாவுக்குள்ள இருக்காது. எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் தான். தாய்லாந்து, ரஷ்யா, கென்யா இப்படி எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் தான். இவங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோடனே சும்மாவும் இருக்க மாட்டாங்க. உடனே பாட்டை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு யுவன் சங்கர் ராஜா முடிச்சிட்டாரு. பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு, அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு. ஒரு ஸ்பார்க்கு காலை கிளப்புறான். ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதைத்தான் பண்ணுமா? அது ஒரு ஸ்பார்க்கு கும்முன்னு ஒரு குத்து குத்துற போடா. மூஞ்சியும் முகர கட்டிக்கிறோம். படத்துல மியூசிக்னு எடுத்தோம்னா யுவன் சங்கர் ராஜாக்கு அப்பா மேல என்ன காண்டுன்னு தெரியல, அவ அப்பாவோட பழைய பாட்டு ஒரு பாட்டு எடுத்து அதை ரீமிக்ஸ் பண்றேங்க பேர்ல அந்த பாட்டையும் முடிச்சு விட்டாரு. அது போக அப்பைக்கப்போ இந்த பெரிய பெரிய மால்ல வரும்ல, லூலு மால், சரவணா ஸ்டோர்லாம் ஒரு மைல்டா ஒரு சவுண்ட் கேட்கும் தெரியுமா, அது வந்து ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல மைல்டா ஒரு சாங் கேட்குமா, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர விஜய் வந்து யாராச்சும் கார்ல இல்லாட்ட பைக்ல சேஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. அப்படி இல்லைன்னா விஜய் வந்து யாரையாச்சும் கார்ல இல்லாட்ட பைக் எடுத்துட்டு சேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஹரி படத்துலலாம் வந்து தெரியுமா, ஒரு டாடா ஸ்மோல 10 பேர் அருவாலை சுத்திட்டு டேன்னு சுத்திட்டே வருவானுங்களா, அதே இதை ஃபாரின் கார்ல சும்மா கன் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தா அப்படி இருக்கும். லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. படத்துல பாசிட்டிவ்னு எதை சொல்லணும்னு எனக்கே தெரியல, கேட்டா நெகட்டிவாவே ரிவ்யூ கொடுக்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த படத்துல எது பாசிட்டிவ்னு சொல்ல, விஜயோட ஆக்டிங் பாசிட்டிவ். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைபவ், பிரேம்ஜி, வெங்கட் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நீங்க லைட்டா டயர்டாக மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதுல இருந்து படம் டேக் ஆஃப் ஆயிரும் அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. படத்துல அப்படி என்னதான் ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னோம்னா, அந்த ட்விஸ்ட்டை பார்த்து நமக்கு அது ட்விஸ்டாவே தோணல. அதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ட்விஸ்ட். படம் பார்த்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்கிற படமா தமிழ் படமா இருக்குமா? கோட் கன்ஃபார்ம். சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைசஸ் டு த கோர். இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் வந்து தமிழ் சினிமால பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பா அப்படி இருக்கும். டபுள் ஆக்ஷன் தான். அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல முடியாது இப்போ. படத்துல விஜயோட பையன் சொல்லிட்டு இன்னொரு விஜய் கூட்டிட்டு வருவாங்கல்ல, ஃபாரின்ல போய் டிஏஜிங் டெக்னாலஜின் மூலமா அந்த சின்ன வயசு விஜய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்கல்ல, அதை பார்க்கும்போது இந்த ஆதவன் படத்துல சூர்யாவோட சின்ன சூர்யா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்.
கிளைமேக்ஸ்ல வில்லன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க சுத்தி இங்க சுத்தின்னு கடைசி ஐபிஎல் மேட்ச் நடக்கிற இடத்துல பாம்பு வச்சிருவாங்க. ஏன்டா அதுக்கு மக்கள் என்னடா பாம்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு டயலாக் அடிச்சுட்டு அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்குள்ள அவர் படுவார் பாருங்க ஒரு பாடு. அதோட படம் முடிஞ்சு. பாத்துரா வெடிச்சு கிழிச்சு போது உள்ள வைடா. பாம சும்மா கையில வச்சிருந்தா வெடிக்காது. இந்த திரியை எடுத்து போட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னு எனக்கு சொல்லு. 1 படம் இருந்துச்சுன்னா இவங்க கொடுத்த ஹைப்பு ஓவர் பில்டப் இதனால நம்ம படம் பார்க்க போய் டிசப்பாயின்மெண்ட் ஆனோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஹைப் பில்டப் இல்லாம இந்த படம் பார்த்தாலுமே நமக்கு ஒரு இது ஆவரேஜான படம் மாதிரி தான் இருக்கும். மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா வெங்கட் பிரபு ஒரு தலை ஃபேன் நிரூபிச்சிட்டாரு. நம்மளோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.